தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் சற்று நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. எடப்பாடி மக்களின் நலம் நாடி வராறு எடப்பாடி மக்களின் நலம் நாடி அன்பை வழிகாட்ட பிறந்தார் நம் வரலாறை மாற்றும்படி மண்ணுக்கு மருந்தாகி மக்களுக்கு ஒரு தூணாகி வானத்தை தாண்டினார் ஐயா. கையில் வெற்றி கொடி கண்களில் தீபமொழி தடைகளை தாண்டி வந்தார் ஐயா. புரட்சி தமிழா, புரட்சி தமிழா, புரட்சி தமிழா, இவன் நடையில் கூட நெருப்பெருக்கா. புரட்சி தமிழா, இவன் மழையை பார்த்து அதிர்வலை கொண்டா. புரட்சி தமிழா, அவன் மனதுக்குள்ள திமிரை வரதா. புரட்சி தமிழா, இவன் பேச்சால் நாடே மாறுண்டா. அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது, முடக்க முடியாது. அதில் முயற்சி பிறகுதான் மூக்குடைந்து போகும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். புரட்சி தமிழா, புரட்சி தமிழா, புரட்சி தமிழா, இவன் நடையில் கூட நெருப்பெருக்கா. புரட்சி தமிழா, இவன் மழையை பார்த்து அதிர்வலை கொண்டா. புரட்சி தமிழா, தமிழ் மனதுக்குள்ள திமிரை வரடா. புரட்சி தமிழா, இவன் பேச்சால் நாடே மாறுண்டா. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் இபிஎஸ் இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்ற இருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்தும் விவரங்களை பின்வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.